ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கு 51வது நாள் நம்ம பார்க்க போறோம். அவ்யக்தவாணியின் தேதி 21/11/1984. பாபா இன்றைக்கான முரளியில முக்கியமான தலைப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுயதரிசன சக்கரதாரியாக இருக்கிறவங்க மற்றும் தெய்வீக தரிசன மூர்த்திகளாக ஆகக்கூடியவர்கள், அவர்களை பற்றி பாபா சொல்லியிருக்காங்க. எனவே பாபா சொல்றாங்க, முதலில் தன்னை உணர்தல், அதாவது சுய தரிசனம். நம்ம யாரு அப்படின்றத முதல்ல உணரணும். அவங்கதான் உலகத்திற்கு அந்த தெய்வீக தரிசனத்தை கொடுக்க முடியும், தெய்வீகத்தின் சொரூபமாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நீங்க ஒரு ரூம்குள்ள போறீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு அறைக்குள்ள நுழையிறீங்க. அங்கே ஒரு மக்கள் கூட்டம், கொஞ்சம் நிறைய பேர் அந்த ரூம்குள்ள இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு விதமான அந்த வைப்ரேஷன் டக்குன்னு நீங்க உள்ள போனதும் வேற மாதிரி வருது. இப்போ அவங்க ஒருவருக்கொருவர் பேச தொடங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க உள்ள போனதுமே அமைதி மற்றும் தெய்வீக தன்மைய அவங்க அந்த வைப்ரேஷன் அப்படி மாறுறத அனுபவம் பண்றாங்க. இப்போ பாபா கேக்குறாங்க, அது போல நீங்க எப்படி வைப்ரேஷன் மாறுது இல்லையா, உள்ள போனதும் அந்த மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு தெய்வீக தரிசனத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு பாபா கேக்குறாங்க. அதனால இன்னைக்கு பாபா நமக்கு ஒரு நல்ல டைட்டில் கூட கொடுக்கறாரு. என்ன டைட்டில் அப்படின்னா, நம்ம எல்லாருமே உலக புகழ்பெற்ற குழந்தைகள் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது நம்ம எல்லாருமே செலிபிரிட்டி, இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்றாரு. இப்போ யார் அதெல்லாம்? நம்ம எல்லாருமே பிரபலங்களை தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? நம்ம எல்லாருமே சர்வதேச பிரபலம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நமக்கு ஒரு அழகான டைட்டில் கொடுத்திருக்காங்க. பாபா சொல்றாங்க, நீங்க எல்லாருமே உலக புகழ் பெற்ற குழந்தைகள். ஏன் அப்படின்னா சுய உணர்தல், நம்ம யாரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க சுய உணர்தல் பெற்றவர்கள். அதோட கூட பாபா என்ன விரும்புறாங்க அப்படின்னா, சக்தியின் சொரூபமாகவும் குழந்தைங்க ஆகணும் அப்படின்னு விரும்புறாரு. இதுவரைக்கும் நம்ம அமைதி, ஆனந்தம் இத பத்தி எல்லாம் இதனுடைய சொரூபமாக ஆகியிருக்கோம். ஆனா இன்றைய முரளியில பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சக்தியினுடைய சொரூபம், அதாவது தெய்வீக தரிசனத்தை வழங்கக்கூடியவர்கள், அவர்களை பற்றி பாபா குறிப்பாக சொல்றாங்க. இந்த முரளியில பாபா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கோவில்ல இருக்கும்போது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூர்த்திகள் காட்சியை ஏற்படுத்துறாங்க இல்லையா, தரிசனம் கொடுக்கறாங்க இல்லையா, அது போல குழந்தைகளாகிய நீங்களும் இருக்கணும். இப்போ ஒரு கோவில்ல இருக்கீங்க, அங்கு சக்திகளின் சொரூபமாக நின்றுட்டு இருக்கீங்க, ஒரு தெய்வீக தரிசனத்தை கொடுக்கறது போல அனுபவம் பண்றீங்க. இப்போ உங்க முன்னாடி பல பக்தர்கள் இருக்கலாம், பல ஆத்மாக்கள் நின்னுட்டு இருக்கலாம். அவங்க அந்த தெய்வீக காட்சி தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, தெய்வீக தரிசனத்தை பார்க்கணும்னு. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, தற்காலிக காட்சிக்காக, அதாவது அந்த தரிசனத்துக்காக தான் பிறவி பிறவியா காத்திருக்கோம், தாகத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாபா இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மள அதே சொரூபமாக ஆக்குறதுக்காக, அதே வடிவம், நம்மளுடைய ஒரிஜினல் வடிவமே அதுதான் இல்லையா, அதுல நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்ப பாபா கேக்குறாங்க, நீங்க அவங்களுக்கு தெய்வீக தரிசனம் கொடுக்குறீங்க இல்லையா, இப்ப கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப தாகமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி தவிக்குது, தாகமா இருக்காங்க. இப்போ நீங்க போயிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி உணர்வாங்க இல்லையா, யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு நிறைவா, அப்ப திருப்தியா இருக்கவங்களுக்கு மன நிறைவா உணர்வாங்க இல்லையா. இப்போ பாபா சொல்றது போல, நீங்க உங்களோட ஸ்டேஜ், உங்களோட நிலையில நிலைப்படுத்தி இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு நொடி பார்வை அவங்க இந்த தாகத்தை தீக்கும் அப்படின்றாரு. அந்த ஒரு நொடி பார்வைக்காக தான் பக்தர்கள் எல்லாரும் காத்திருக்காங்க இல்லையா. இப்போ அது தாகத்தை தீர்க்கக்கூடியது, அது போன்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, பிருந்தாவனத்துல ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவில்ல தெய்வ சிலை இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த தேவிகளினுடைய சிலை, அத திரைச்சீலை கொண்டு பூட்டி வச்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு 2, 3 மணி நேரமா வரிசையில காத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமாக தான் அந்த திரைச்சீலை திறந்தது.
அப்போ ஒரே ஒரு கணம் தான் வந்து அத திறக்குறாங்க. அந்த திறக்கக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த காட்சிய பார்த்தவங்க, அந்த தெய்வ சிலைய பார்த்த உடனேயே, நாங்க வந்து எல்லாத்தையுமே அடைஞ்சுட்டோம் அப்படின்ற உணர்வு வந்து பெறத் தொடங்கிட்டாங்க. அப்ப அந்த ஒரு நொடிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, பக்தர்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ பாபா கூட நமக்கு என்ன சொல்றாருன்னா, நாம அந்த தெய்வங்களின் உயிருள்ள சொரூபமாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த மாதிரியாக நீங்க ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம தான் அந்த தெய்வங்கள் இல்லையா? இப்ப எல்லா ஆத்மாக்களும் என்ன பண்றாங்க? நம்மள தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள நீங்களே செக் பண்ணுங்க. நாம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோம்? எவ்வளோ அளவுக்கு அந்த தெய்வீக தன்மை வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ பாபா நமக்கு இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் குடுத்திருக்காரு. இல்லையா? என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா, நம்மை பற்றி நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இப்ப யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நாம் இப்போது என்ன செய்கிறோம்? எந்த விழிப்புணர்வுல இருந்து என்ன சிந்திக்கிறோம்? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். சாதாரணமா இருந்தாலும் சரி, இல்ல உலக புகழ் பெற்றவராக அப்படி இருந்தாலும் சரி. ஒரு உளவியல் ஆய்வு மூலமா கூட எடுத்துக்கலாம். இப்ப நாம எதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோமோ, இல்ல படிக்கிறோமோ, நாம அதுவாவே மாறத் தொடங்குவோம். அப்படி இருக்குது இல்லையா? லௌகீக்ல கூட. இப்போ பாபா எப்போதும் ஒவ்வொரு முரளியிலயும், நீங்க யார் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாரு? உறுதிப்படுத்திட்டே இருக்காரு. மேலும் தினமும் என்ன பண்றாரு? நமக்கு பாபா வந்து சுயமரியாதை கூட கொடுக்கிறாரு இல்லையா? அத மீண்டும் மீண்டும் கடைஞ்சோம் அப்படின்னா, நாம அப்படிதான் மாறத் தொடங்கிடுவோம். ஆனா, இங்க பாபா நீங்க ஆதியில இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ அத வந்து நமக்கு பாபா என்ன பண்றாரு? திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும்போது, நாம என்ன ஆயிடலாம்? அதுவாகவே மாறிவிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ ராமாயணத்துல கூட அனுமான் வந்து அந்த கடலை கடக்கும்போது தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் வந்து மறந்துட்டாரு அப்படின்னு காமிச்சிருக்காங்க இல்லையா? அவரோட சக்திகள் எல்லாம் மறந்ததுனால அந்த கடலை கடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை யாரு கடக்க போறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க மத்தவங்க கிட்ட பேசிட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க எப்படி போறது அப்படின்னு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, "நீ தான் வந்து முன்னாடி உன்னுடைய குழந்தை பருவத்துல இத செஞ்ச" அப்படின்ற விஷயத்த ஹனுமாருக்கு வந்து சொல்லியிருக்காரு. "அதை செய்தவன் நீதான்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னாச்சு? இப்போ பழச வந்து நினைவூட்டுறாரு இல்லையா? அப்ப நினைவுபடுத்துறதுனால, ஹனுமான் என்ன பண்ணிட்டாராம், அந்த கடல வந்து தாண்டி போயிட்டாரு. இப்ப இந்த வரலாறு கூட நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? பாபா கூட நமக்கு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நிமிடத்திலும் பாபா நமக்கு நினைவூட்டல் கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம யாரு அப்படின்ற விஷயத்த. இப்ப பாபா என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய தரிசனத்த கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல கூட இருக்கும்போது, வழிபடும்போது அவங்கெல்லாம் என்ன செய்றாங்க? பூக்களை எல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க இல்லையா? அதனால பக்தர்கள் மகிழ்ச்சிய வந்து வழங்குறாங்க. பக்தர்கள் யாருக்காக பூக்கள கொடுக்குறாங்க? தேவதைகள் இல்லையா? நமக்காக. தெய்வீக தன்மை இருக்கிறதுனால, தெய்வீக தரிசனம் நம்ம கொடுக்கறதுனால பூக்களை கொடுக்குறாங்க. இப்ப அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்? இங்க நம்ம அவங்களுக்கு மலர்களை வந்து கொடுக்கறதுனால, நம்ம அவங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கிறோம் இல்லையா? அவங்க வந்து மலர்கள் பொழியிறாங்க. நம்ம மகிழ்ச்சியின் மலர்கள அவங்களுக்கு கொடுக்கிறோம். அதனால பாபா சொல்றாங்க, "நீங்க உங்களுடைய உண்மை வடிவம் இல்லையா? அந்த தெய்வீக தன்மைய வெளியில கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. தேவதை அப்படின்னா என்ன? அந்த அர்த்தத்தையும் பாபா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. பொதுவாக பாபா எல்லா முரளிகளையுமே தேவதையாக ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பக்தர்கள் வந்து தெய்வீகத்தை வந்து அனுபவிக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் தங்கள் எண்ணங்கள் மூலம் எப்படி அனுபவிப்பார்களோ, அதே போல நாம கூட தெய்வீக எண்ணங்கள் மூலமாக, நம்முடைய தெய்வீக வார்த்தைகள் மூலமாக, நம்மளுடைய தெய்வீக செயல்கள் மூலமாக அவர்கள் அந்த தெய்வீகத்த வந்து அனுபவிப்பாங்க. நாம இத சாதாரணமா செய்றோம் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. இப்போ நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இல்லையா? இப்போ நான் இத செஞ்சேன், இவ்ளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க எண்ணங்கள்ல இருந்து, உங்க வார்த்தைகள்ல இருந்து, உங்க செயல்கள்ல இருந்து, அவங்க எந்த வார்த்தையும் சொல்லாமலேயே நீங்க சொல்லலாம் தேவையில்ல.
ஆனா உங்களுடைய அந்த செயல்கள், அந்த எண்ணம் அதன் மூலமாவே அவங்க வந்து தெய்வீக தன்மைய வந்து அனுபவிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க சொரூபமாக மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க உங்களுடைய வைப்ரேஷனே என்ன ஆகணும்? நீங்க யார் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுடைய அறிமுகத்த கொடுக்கணும் அப்படின்றாரு. எனவே நீங்களே தெய்வீக காட்சிய வழங்க விரும்புபவரா? அதாவது தரிசனம் பெறக்கூடிய நம்பிக்கை கொண்ட தெய்வங்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லோர்கிட்டயும் கிடையாது. அந்த நம்பிக்கையில இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட நீங்க இந்த தெய்வீக தன்மைய வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா வந்து வழக்கமா என்ன சொல்றாரு? நீங்க எப்பவுமே வந்து தகுதியானவர்களுக்கு தானம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப நாடி பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லுவாரு இல்லையா? அதனால உங்கள் வெளிப்பாடு, உங்க தெய்வீக அந்த நீங்க வந்து பாபாவ வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடு, அப்புறம் உங்களுடைய தெய்வீக நடத்தை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தரிசனத்தை காண்பிக்கணும். அதனால நீங்க பண்ணக்கூடிய முயற்சி வந்து வீணாகாது இல்லையா? உங்களுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அது வந்து சரியாக இருக்கணும். அதனால நம்மளுடைய தெய்வீக தரிசனத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்காங்க. நான் பக்தி மார்க்கத்துல இருந்தபோது, அதாவது இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, எனக்குள்ள ஒரு விதமான உணர்வு இருந்தது. அதாவது ஒரு விதமான ஒரு ஊக்கம் இருந்தது. உந்துதல் இருந்தது. என்ன அப்டின்னா, நான் ஏற்கனவே எல்லாத்துலயும் வந்து திருப்தி அடைஞ்சதா தான் வந்து இருந்தேன். அதனால வேற எதுவுமே எனக்கு வேணும் அப்டின்னு சொல்லிட்டு விரும்பல. ஆனா, கடவுள் எப்படி இருக்காரு? அவர் வந்து எப்படி நடந்துப்பாரு? அவரோட வேலை என்ன? இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு வந்து நான் ரொம்பவே வந்து ஆசைப்பட்டேன். அதனால அதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வம் கூட இருந்தது. எனக்கு நினைவிருக்கு. எப்போலாம் நவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, சிவராத்திரி இதெல்லாம் வருதோ, அப்போலாம் யாராச்சும் என்கிட்ட ஏதாவது ஒரு சடங்குகள செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, நான் வந்து அத செய்ய தொடங்கிடுவேன். நவராத்திரின்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நவராத்திரி. அப்போ எனக்கு இத சொன்னது ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, இந்த விளக்க வந்து நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, தெய்வத்தினுடைய அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால, அ அந்த வந்து ரொம்ப சூடா இருக்கும் இல்லையா? இப்போ நான் எரிஞ்சுட்டா என்னோட கைகள் வந்து எரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல பயமா இருந்தது. சரி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த விளக்குல அந்த அந்த விளக்க வந்து ஓரமா கொஞ்சம் பிடிச்சிருந்தேன். இப்போ 6ல இருந்து ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் நான் அத எடுத்துக்கிட்டேன். அந்த தெய்வத்த சுமார் 7 மணி நேரம், சுமார் 6 மணில இருந்து 7 மணி நேரம் பார்க்கணும் அப்படின்ற தீவிர ஆசை எனக்கு இருந்தது. இத செய்றதுனால என்னுடைய கைகளுக்கு கூட எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா என்னோட கை கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே உறைஞ்சிருச்சு. ஆனா, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு, என்ன செய்வேன் அப்படின்னு போன்று இருந்தது. ஆனா, இப்போ எனக்கு இந்த ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. இப்போ நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணனோ, இப்போ அந்த அளவுக்கு எல்லாமே வந்து எனக்கு ஈஸியா ஆயிடுச்சு அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. அதனால நான் கூட ஆரம்பத்துல எது கொடுத்தாலும் அத வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏத்துக்க மாட்டேன். பக்தர்கள் கூட அதே தான் நெனைக்கிறாங்க. நாம எப்போதும் வந்து கடவுள் வந்துட்டாருன்னு சொல்றோம். ஆனா நாம இவ்ளோ கடினமாக உழைக்கிறதுனால அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம எப்போ வந்து நம்மளுடைய பார்வையினாலேயே அந்த வைப்ரேஷன கொடுக்க தொடங்குறோமோ, எப்போ அவங்களுக்கு ஒரு பார்வைய கொடுக்க தொடங்குறோமோ, அவங்களால வந்து இந்த பக்தர்கள்னால அத அனுபவிக்க முடியும். பாபா இன்றைக்கான முரளியில கூட என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து சுய உணர்தல். அதாவது நம்மள யாரு அப்படின்றத உணரணும். ஏன்னா, நம்ம நம்மளுடைய வாய் வழியாக வார்த்தைகள் மூலமாக பேசிட்டு இருக்கோம். நேற்றைய முரளியில கூட பாபா சொன்னாரு இல்லையா? நம்ம வாயினால பேசுறதுனால என்ன ஆகும்? அது காதுகள் வரைக்கும் மட்டும் தான் சென்றடையும். உங்களுடைய மனதின் சத்தம். அதாவது மனதினுடைய குரல் தான் வந்து மனதை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா நேற்றைய முரளியில கூட சொல்லியிருந்தார். இப்போ நம்ம சுயத்தை உணரும்போது, நான் யாரு அப்படின்றத உணரும்போது, நமக்கு யாரும் சொல்லணும்னு வந்து அவசியம் இல்ல. நம்ம முயற்சி செய்யணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம தான் அது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ உலகத்துல மக்கள், பக்தர்கள் வந்து தேடக்கூடிய அந்த ஒரு நொடி பார்வை வந்து நம்மகிட்ட இருக்கணும். இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய தரிசனத்த கொடுக்க முடியும். நீங்க அந்த தெய்வீக காட்சிய மற்றவர்களுக்கு வழங்க முடியும். இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து அவங்களால கண்டிப்பா அனுபவிக்க முடியும். இப்ப எனக்கு இந்த பிறப்புல இந்த ஆசை இருந்தது அப்படின்னு இருக்கும்போது, அதன் பிறகு நான் அத அடைய விரும்பினேன். இப்போது நான் எல்லாத்தையும் அடைஞ்சுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு மனம் வந்து அவங்களுக்கு இருக்கும்.
அந்த மனநிறைவ உடனடியாக அனுபவிக்கும் உணர்வு அவங்களுக்கு ஒரு பார்வையிலேயே கிடைக்கும். மேலும் அவர்கள் அந்த விடுதலைய அந்த ஒரு நொடியிலேயே வந்து ஆ வாழ்க்கைக்கான விடுதலைய வந்து அனுபவிப்பாங்க. ஆனா, இந்த சங்கமத்துல நம்ம மனசுல இருந்து நம்ம உருவாக்கிய எல்லா பிணைப்புகள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபட்டு இருக்கணும். அப்பதான் வந்து இத நம்மளால நிகழ்த்த முடியும். ஒரு வகுப்புல ஒரு மூத்த சகோதரி சொல்லியிருந்தாங்க. நாம எப்போ பிராமணர் ஆனோமோ, அப்பவே நம்மளுடைய எல்லா கர்ம கணக்குகளும் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிறகு நாம பிராமணர்களாக ஆயிடுறோம். ஏன்னா, உலக மக்களுடனான நம்மளுடைய அனைத்து பிணைப்புகளுமே வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு புதிய உலகத்திற்கு வந்துட்டோம். அது ஒரு பிராமண உலகம். ஆனா இங்க வரும்போது, நம்ம எல்லா விஷயங்களையுமே வந்து ஈஸியாக வாங்குறதுனால, நம்மளுடைய கர்ம கணக்கு மறுபடியும் உருவாக தொடங்கிருது. அதனால நம்ம நம்மளுடைய பழைய கர்ம முறையால வந்து பாதிக்கப்படல அப்படின்ற விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த பிறவியில நாம இங்க என்ன செஞ்சாலும், அதனால நம்ம என்ன படுறோம்? துன்பப்படுறோம் இல்லையா? எனவே நாம இந்த பிறப்ப நினைவு கூறும்போது, எந்த குறையும் இல்லாத பிராமண வாழ்க்கை இதுதான் அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்த பிறவியில நீங்க திருப்தி அடைஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்? மற்றவர்களை மட்டும் திருப்தியாக உணர வைக்க முடியுமா? அதனால தான் பாபா சொல்றாங்க, பக்தர்கள் அவர்கள பார்க்கும்போது ஒரு நொடி உங்க பார்வைய வாங்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. அந்த ஒரு நொடி பார்வைக்கு பின்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இவங்க தான் தெய்வங்கள் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய பாவத்த அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் கிட்ட போறாங்க. இப்ப நம்ம கூட நம்மளுடைய பாவங்கள அழிக்கிறோம் எப்படி? பாபாவினுடைய நினைவுனால இல்லையா? அந்த தீவிர நினைவுனால நம்மளுடைய பாவத்தை எல்லாம் நாம அழிக்கிறோம். இப்போ அந்த பக்தர்கள் என்ன செய்றாங்க? குருக்கள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. "தயவு செஞ்சு என்னோட துக்கத்த நீக்குங்க. என்னோட வலிய நீக்குங்க. தயவு செஞ்சு என் பாவத்த நீக்குங்க" அப்படின்னு கேட்கறாங்க. மகிழ்ச்சியினுடைய உணர்வு வேணும். மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம என்ன செய்தோமோ, அதுதான் வந்து பக்தியினுடைய அடையாளமாக மாறியிருக்கு இல்லையா? சரி, இப்போ நாம என்ன செய்ய போகிறோம்? ஒரு முறை வகுப்புல வந்து கேட்டிருந்தேன். இப்போ ஒரு தீதி சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து எங்கோ போயிருக்காங்க. அங்க ஒரு கோயில் இருக்கிறத பார்த்திருக்காங்க. இப்போ வந்து அங்க வரக்கூடிய யாரோ ஒருத்தர்கிட்ட, "இது என்ன? என்ன மாதிரியான கோயில்?" அப்படின்னு கேட்டப்போ, இந்த பிரதர் வந்து, "இது ஒரு அம்மன் கோவில்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, "இது ஏன் இவ்ளோ அழுக்கா இருக்கு? ஏன் எப்போது இது திறந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கார்ல இருந்து இறங்கி அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. அந்த கோயிலுக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லாமே வந்து முழுவதும் ரொம்ப அழுக்கு நிறைந்ததாக இருக்கு. அங்க யாருமே இல்ல. அங்க இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் கூட ரொம்ப குப்பையாக இருக்கு. அப்போ அவங்க பாபா கிட்ட கேட்டிருக்காங்க, "ஏன் இது வந்து இவ்ளோ அழுக்கா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாபா என்ன சொன்னாரு அப்படின்னா, "இந்த சங்கமத்துல நீங்க எவ்ளோ தானத்த உருவாக்குறீங்களோ, அதுவே உங்களுடைய சங்கமத்துல நிலைச்சிருக்கும். இப்போ பக்தியில நாம எவ்ளோ விஷயங்கள் செஞ்சோமோ, அதே விஷயம் தான் வந்து உடனடியாக இங்க கிடைக்குது." அப்படின்ற எண்ணம் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த சங்கம் யுகத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பார்வை வந்து அந்த அளவுக்கு தூய பார்வையாக இருக்கணும். இப்போ தெய்வங்கள் வந்து அந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் சிலைய எடுத்துப்போம். அந்த சிலை வந்து யாருக்குமே வந்து பிடிக்காம இருக்காது. எல்லாராலயுமே நேசிக்கப்படக்கூடிய ஒரு சிலை இல்லையா? ஒவ்வொரு செயலாலும் அது எப்போதும் வந்து நேசிக்கப்படும். உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு கிருஷ்ணரோட சிலையிலயுமே வந்து ஒவ்வொரு மதத்தினராலும் நேசிக்கப்படுது. ஏன்? ஏன்னா, இந்த நேரத்துல பிரம்ம பாபா என்ன பண்ணாரு? ஒவ்வொரு செயலையுமே வந்து சிவபாபாவோட நினைவுல செஞ்சாரு. இல்லையா? அதனுடைய அடையாளமாக தான் அப்படி மாறியிருக்கு. பின்னர் பாபா வந்து திரைய திறக்கும்போது, "நேரம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பாபா என்ன கேட்கிறாருன்னா, "நீங்க தயார் ஆயிட்டீங்களா? இல்ல இன்னும் உங்கள வந்து தயார்படுத்திட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விய பாபா வந்து கேட்டுருக்காரு. இப்போ பாபா என்ன கேட்கறாங்கன்னா, காலம் அந்த திரைச்சீலைய வந்து திறந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இல்ல நீங்க உங்கள் நன்மைக்காக மட்டுமே சிந்திக்கிறீங்களா? பாபா என்ன சொல்றாருன்னா, தனக்காகவும் வந்து யோசிக்கணும், உலகத்தினருக்காகவும் யோசிக்கணும். அப்பதான் வந்து இரட்டை நன்மை செய்யக்கூடியவர்கள் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சுயநலவாதியாக மட்டும் இருந்தா, தனக்காக மட்டும் ரெடி ஆயிட்டோம் திறக்கலாம், திரைய திறக்கலாம் அப்படின்னு இருந்தா, அது வந்து இரட்டையாக இருக்காது. அதனால நம்ம இங்க என்ன செயல்கள் செஞ்சாலும், நம்ம வந்து எந்த நிலையில நம்மளுடைய உண்மையிலேயே அந்த நிலைய வந்து நம்ம நிர்ணயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து நினைவுல வச்சுக்கணும். அப்புறம் நீங்க வந்து எந்த அளவுக்கு தீவிரமா முயற்சி பண்றீங்களோ, எவ்வளவு தீவிரமாக இருக்கீங்களோ, அத பொறுத்து தான் வந்து அடங்கியிருக்கு.
ஸோ நீங்க எவ்வளோ தீவிர முயற்சி செய்றீங்களோ, எந்த அளவுக்கு பாபாவினுடைய நினைவுல இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சக்திகள் வந்து அதிகரிக்கும். அதன் மூலமா நீங்க வந்து தெய்வங்களாகி தரிசனம் வந்து கொடுக்க முடியும். இதனால நீங்க மற்ற ஆத்மாக்களினுடைய அந்த வேண்டுதல்கள நிறைவேற்ற முடியும். பாபா அடுத்த பேரால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேரத்துல நீங்க உங்கள சாதாரண வடிவத்த நினைவுல வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க சாதாரண வடிவத்துல நீங்க நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா, மாயா என்ன ஆயிடும், உங்களுடைய சூழ்நிலைகள வந்து ஏமாத்திடும். என்னுடைய விஷயம் ஒண்ணு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒருத்தவங்க மேல ஒரு மோசமான எண்ணம். அதாவது ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாந்தி ஸ்தம் கிட்ட போயிட்டு பாபா கிட்ட சொன்னேன். இது போல இருந்தது அப்படின்ட்டு. நான் வந்து இப்படிதான் இருப்பேன். அவங்க தான் தப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாபா கிட்ட சொன்னேன். யாரோ ஒருத்தர் பண்ணது வந்து எனக்கு வந்து அவங்க மேல அவ்ளோ வெறுப்பு இருந்தது. இப்போ சாந்தி ஸ்தம்ல பாபா கிட்ட நான் இப்படி பேசிட்டு இருந்தேன். அடுத்த நாள் பாபா வந்து முரளியில சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பாபாவோட நினைவுல இருந்தீங்க அப்படின்னா, யாரும் உங்கள தொடக்கூட முடியாது. உங்கள அசைக்க கூட முடியாது அப்படின்னு சொன்னாரு. இந்த வாக்கியத்த கேட்ட உடனேயே, அந்த குறிப்பிட்ட ஆத்மாவுக்காக என் மனசுல இருந்த எல்லா விரக்தியும், புகாரும் எல்லாமே வந்து பாபா சொன்ன அந்த ஒரு விஷயத்தினால எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ யார் மேலயும் வந்து அது தப்பில்ல அப்படின்றத நான் வந்து உணர்ந்தேன். இப்போ பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த உடல் ஆண் உடல்ல இருந்தாலும் சரி, இல்ல பெண் உடல்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய நினைவு வந்து அந்த அளவுக்கு வந்து நினைவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பாதுகாக்கப்படுகிறீங்க அப்படின்னு பாபா சொன்னாங்க. பாதுகாப்பிற்கான வழி வந்து இந்த பாபாவினுடைய நினைவு மட்டும்தான். இப்போ நம்ம பாபாவோட நினைவு இல்லாம ஒரு சேவைய செய்றோம் அப்படின்னா, அது வந்து வெற்றிய கொடுக்குமா? இல்லையா? குறைவான வெற்றியே தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக முழுமையான வெற்றி நமக்கு அதுல இருந்து கிடைக்கவே முடியாது. இப்ப என்ன நடக்கும்? நீங்க அவ்ளோ திருப்தியாக கூட உணர மாட்டீங்க. அதனால நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம வந்து நினைவின் சக்தியின் சொரூபமாக இல்லையா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய சென்டர்கள்லயும் சரி நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் இந்த எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய மனப்பான்மையின் சூழலை வந்து இந்த பாபாவின் நினைவிலேயே இருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்குங்க. ஏன் அப்படின்னா இறுதியில அது உங்களுக்கு நன்மை வந்து பயக்கும். மேலும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பான வழிமுறையாக மாறும். இப்ப பாபாவோட நினைவினுடைய அந்த சக்தி வாய்ந்த வைப்ரேஷனை நம்ம உருவாக்கும் போது நீங்க ஒரு சக்தி வாய்ந்த சுற்றுச்சூழலை உருவாக்கல அப்படின்னா நீங்க மாயையினால ஏமாற்றப்படுவீங்க. எனவே மாற்றப் போவது நீங்கள்தான். நன்றி. ஓம் சாந்தி.